தொடர்ந்து திரு சுப்பிரமணியிடம் பேசலாம். சார், இப்போ இந்த போர் அப்படின்ற நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நிலை அல்லது கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் போர்ல ஈடுபடாது அப்படின்ற முடிவை தான் அவங்க எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? மேடம், இந்தியா என்னைக்குமே அந்த போருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலங்க. காரணம், இது ஒரு டெரர் அட்டாக். இந்தியாவோட டார்கெட்டும் அந்த டெரரிஸ்ட், பிரிபெட்ரேட்டர்ஸ், பேக்கர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டர், அதை ஓரியன்டா வச்சுதான் இந்தியாவோட இந்த டோட்டல் சிந்தூர் ஆபரேஷனும் நடந்திருக்குது. இன்கேஸ் இந்தியா போரை விரும்பி இருந்ததுன்னா இந்நேரம் அன்னைக்கு 22ஆம் தேதி நடந்த அந்த மறு 48 மணி நேரத்திலேயே இந்தியா பாகிஸ்தானோட ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வாரியை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை நம்ம இந்தியாவில் பண்ணலைங்க. என்னைக்குமே நம்ம பிரதான் மந்திரி எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு, நாங்க உரிய தக்க பதிலடி தகுந்த நேரத்தில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல யாரு பிரிபெட்ரேட்ஸ் யாரோ, இத பேக்கர்ஸ் யாரோ, எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அவங்களதான் டார்கெட் பண்ணியிருக்காங்களே தவிர அப்பாவி பொதுமக்களையும் அவங்களோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி எந்த வாரையும், எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த நம்ம நாட்டு தலைவர்களும் இல்ல இந்த நம்ம டிஃபென்ஸ் அதிகாரிகளும் எந்த இடத்துலயும் சொல்லலைங்க. ஆனா இருந்தாலும் எதுக்கும் இப்ப நடந்த இதுல இருந்து நம்ம முப்படைகளும் அடுத்த என்ன நடக்குமோ அதுக்கு எல்லாருமே ரொம்ப தயாராகவும் ப்ரிப்பேர்டாகவும் இருக்காங்க. நிச்சயமாக இந்தியா தரப்பில் எந்த அதிகாரிகள் தரப்பிலும் சரி, பிரதமர் தரப்பிலும் போர் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் இதற்கு பதிலடி கொடுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்ப ஏற்கனவே நம்மோடு பேசிய விருந்தினர்கள் அப்படி பதிலடி தாக்குதல் நடத்தினால் அங்கு பாகிஸ்தானில் இருப்பது போன்ற ஒரு தீவிரவாத இயங்குதளம் போன்ற எந்த இடமும் இந்தியாவில் இல்லாத பட்சத்தில் அவங்க எங்க தாக்குதல் நடத்துவாங்க? ஒருவேளை மக்கள் மீது தாக்குதல் நடத்துற பட்சத்தில் இந்தியா அதற்கு ரொம்ப தீவிரமாக ரிட்டாலியேட் பண்ணும் அப்படின்னு போது அதை போற நோக்கி போகுமா அப்படின்ற கேள்வி எழுது. கண்டிப்பா மேடம். இப்ப அந்த 22 ஏப்ரலோட இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் இன்னைக்கு நடந்திருக்குதுங்க. இதுக்கு பாகிஸ்தான் ஏதாவது நம்மளோட ரெசிடென்ஷியல் ஏரியா மேலேயோ இல்ல நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டாலேஷன் மேலேயோ அவங்களோட அட்டாக்க ஆரம்பிச்சேன்னா இது யூஎன்ல இந்தியா கொண்டு போறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. அதனால இந்தியாவுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட்ஸ், உலக அளவில் கிடைக்கிற சப்போர்ட்ஸ் இன்னும் அதிகமாகும். அதனால பாகிஸ்தான் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு IMFல பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல இருக்குது. இன்கேஸ் அதை ரிட்டாலியேட் பண்ணி ஒரு வார கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னா பாகிஸ்தானோட அந்த கிரே இது பிளாக் லிஸ்ட்ல வந்துடும். அடுத்தது பாகிஸ்தானுக்கு கிடைக்க போற எல்லா ஃபண்ட்ஸும் ஸ்டாப் ஆயிரும். பல நாடுகள் பாகிஸ்தான் மேல எக்கனாமிக்கல் சாங்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது. இப்போ 22ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஆர்மி மூவ்மெண்ட்டுக்காகவும் அந்த இது ப்ரிப்பரேஷனுக்காகவும் அவங்க செலவு செய்யற தொகை அரௌண்ட் $20 மில்லியன் பெர் டே. அப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு கணக்கு எடுத்துச்சுன்னா ஒரு $600 மில்லியன். அதை இந்த காலகட்டத்துல பாகிஸ்தானால பியர் பண்ண முடியுமான்னா நோ பாசிபிலிட்டிஸ். ஸோ அவங்க எக்காரணத்துக்கு கொண்டு இந்த ஃபுல் ஃபிளெஜ் வார இது பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க ஏதாவது ரிட்டாலியேஷன் பண்ணணும், அவங்க நாட்டு மக்களுக்கு நாங்களும் அட்டாக் பண்ணியிருக்கேங்க காமிக்கணும்னு அந்த பட்சத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் இல்ல ஜங்கல்ஸ் இல்ல ஒரு பழைய பில்டிங்ஸ் இருக்கிற அந்த மாதிரி இடத்துல ஒரு பம்பார்ட்மெண்ட் பண்ணி அதோட போட்டோ கிளிப்ஸ் அதிக மீடியாவை வச்சு நாங்க இந்தியாவில் அட்டாக் பண்ணுவோன்னு அவங்க நாட்டு மக்களை அவங்க சமாதானப்படுத்த முயற்சிப்பாங்க. இதற்கு அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லை பகுதியில பதற்றம் அப்படின்ற ஒரு சூழல் அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகே தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தின பிறகு எல்லை பகுதிகளில் பதற்றம், இப்போ போர் அப்படின்ற விஷயம் என்பது இரண்டாம் பட்சம். தற்போதைக்கு அந்த எல்லை பகுதி பதற்றம் என்பது இருக்குமா? அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்தாச்சுன்னா அதோட தாக்கம் இருந்துட்டே இருக்கும் மேடம். அதே மாதிரிதான் இந்த எல்லை பகுதி எப்பவுமே ஒரு பதற்றமான ஏரியாவே இருக்கும். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மாசத்துக்கு மட்டும் இந்த பதற்றம் அப்படியே நீடிச்சிட்டு இருக்கும். ஆல்ரெடி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களோட ஒரு சேஃப் ஜோன், அதாவது டெப்த்ல வந்துட்டாங்க.
ஒரு சில மக்கள் அங்க அந்த இது உங்களோட அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க அவங்க தான் இப்போ அந்த ஏரியாவில் இருப்பாங்க. அவங்களும் இந்த இதுல இந்த அட்டாக் அப்புறம் அவங்க வந்து இந்த டெப்த்ல வந்துருவாங்க. அப்போ உயிர் சேதங்கிறது வந்து ரொம்ப மினிமமா இருக்கும். பதட்டம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும். இது வந்து எந்த காலத்திலயும் அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஒன்ஸ் இதெல்லாம் டிக்ளேர் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி அவங்க எகைன் அவங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களுடைய நேட்டிவ்ஸ் வந்து திரும்ப போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனா இந்த நிலைமை வந்து மாறுறதுக்கு இன்னும் அடுத்த 1 மாசமோ இல்ல 2 மாசமோ ஆகலாம் மேடம். இப்போ இது போன்ற தாக்குதல்கள் நடக்கிற சமயத்துல வெவ்வேறு இரு நாடுகளுமே வெவ்வேறு கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 26 தீவிரவாதிகள் பலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் முழுவதுமே தீவிரவாத இயங்குதளமாக இருந்த இடங்கள் என்பதற்கான அந்த முழு விவரங்களையும் புகைப்படங்களோட வெளியிட்டிருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் இது வேறு விதமான தகவல்களை கொடுக்கலாம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பா மேடம். இப்போ 22 ஏப்ரல் நம்மளோட இந்த டெரர் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரி வந்து டோசியர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோசியர்ஸ் எல்லாமே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து கொடுப்பாங்க. அது நேற்று நீங்க ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்ல வந்து மொத்தம் 13 உறுப்பினர்கள், அதுல 11 உறுப்பினர்கள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. 2 பேரு பாகிஸ்தானும் அந்த சைனாவும் தான் அதை எகென்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த இதுல பார்த்தாச்சுன்னா உங்களுக்கே தெரியும், இந்த உலக அளவுல வந்து இந்தியா வந்து தன்னோட ஸ்டாண்ட் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்குது. எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து என்னைக்கு 22ஆம் தேதி ஆரம்பிச்சதுல இருந்து அரௌண்ட் ஒரு 120 கண்ட்ரீஸோட டிப்ளமேட்ஸும் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர்ஸும் அவங்களோட கண்ட்ரி ஹெட்டோட அவங்க ரெகுலரா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் வந்து யுஎஸ்ஏவோட என்எஸ்ஏவோடவும் யூகேயோட என்எஸ்ஏவோடவும் சவுதி அரேபியாவோட என்எஸ்ஏவோடவும் அந்த அட்டாக் முடிஞ்ச ஒரு அரை மணி நேரத்திலேயே அவர் வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்றாரு. அவர் இன்ஃபார்ம் பண்ணது என்னன்னா, நாங்க எந்த அந்த ரெசிடென்சியல் ஏரியாவும் எந்த சிட்டிசன்ஸோட லொகேஷனையும் எந்த பாகிஸ்தானோட ஆர்மி பேஸ் மிலிட்டரி பேசஸையும் நாங்க தாக்கல. நாங்க தாக்குன மொத்த இடமும் பாகிஸ்தானோட டெரைன், அதாவது டெரரிஸ்ட் கேம்ப் தவிர வேற எந்த இடத்தையும் நாங்க அட்டாக் பண்ணலன்னு அவர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு மேடம். அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த இது வந்து ஃபர்தர் எஸ்கலேஷன் ஆகிறதுக்கு வேர்ல்டு கம்யூனிட்டி, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து இதை விட மாட்டாங்க. இதை இமிடியேட்டா வந்து அமெரிக்காவோ இல்ல ஈரானோ இல்ல இந்த அரப் கண்ட்ரீஸோ ஏதோ ஒரு மீடியேஷன் பண்ணி இந்த இது வந்து வித்தின் த ஷார்ட் பீரியட்ல வந்து சீஸ்ஃபயர் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு சான்சஸ் வந்து நடக்கும் மேடம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் இந்த தாக்குதல் குறித்த விவரங்களை அருகில் இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்கா போன்ற முக்கிய நாடுகளுக்கு இந்த தகவலை ஏன் இந்தியா உடனடியாக பகிர்றாங்க? அதோட முக்கியத்துவம் என்ன? கண்டிப்பா மேடம். இப்போ உலகத்துல வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு செப்பரேட் கண்ட்ரி இல்லைங்க. நம்ம வந்து உலகத்துல இருக்கிற ஒரு நாடு, உலகத்துல இருக்கிற நாமும் ஒரு அங்கம் வகிக்கிறோம். அதனால நம்ம கண்ட்ரியில என்ன நடக்கிறது, நம்ம கண்ட்ரிக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா அதுக்கு நாம என்ன பண்றோம், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம எப்படி ரிட்டாலியேட் பண்றோம், அதனால என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஷேரிங் பண்ணுவோம். இதுதான் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங். ஒவ்வொரு கண்ட்ரியோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல தான் வரும். அப்பதான் அந்த கண்ட்ரிஸ் வந்து கான்பிடன்ஸ்ல நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ உலகளவில் பார்த்தாச்சுன்னா டோட்டலா ஒரு 180 கண்ட்ரீஸ்ல அரௌண்ட் ஒரு 160 கண்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்லி ஓஐசி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஓஐசிலையும் பல கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் தான் இருக்காங்க. அதனால நாம எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் உலகத்துல இருக்கிற பெரிய நாடுகளுக்கு வந்து நம்ம சொல்றோம். நான் வந்து என்னைக்குமே எந்த சிச்சுவேஷன்லும் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு எதையுமே நாங்க பண்ண மாட்டோம். நாங்க பண்றதெல்லாம் எங்களோட நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தற்காப்புக்காக பண்றது தான். அந்த இதுதான் ஆங்கிளை தான் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த இடங்கள் குறித்த முழுமையான தகவல்களை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல்களையும் நம்ம பார்த்தோம், புகைப்படங்களோட வெளியிட்டிருக்காங்க. அது தீவிரவாத அமைப்புகளோட அடிப்படை பேஸா இருந்திருக்கு அப்படின்ற தகவலை சொல்றாங்க. குறிப்பா
இங்க பகல்பூரை பொறுத்த வரைக்கும் புல்வாமா தாக்குதலுக்கு அடித்தளமா இருந்திருக்கு அப்படின்னும், இங்க முருத்கேவை பொறுத்த வரைக்கும் மும்பை தாக்குதலுக்கு அடிப்படையா அமைந்திருக்கோ அப்படின்ற அந்த தகவலையும் கூட வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நடந்த பெஹல்காம் இந்த தாக்குதலுக்கு அடிப்படையாக இருந்த இடமும் இப்போ தாக்குதலுக்கு உள்ளா இருக்கா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. இப்ப நீங்க பாவல்பூர் எடுங்க, முரித்கே எடுங்க, இது ரெண்டும் வந்து பாகிஸ்தானோட மெயின் டெரரிஸ்ட் ஆபரேட்டிவ் சென்டர்ஸுங்க. இந்த டெரரிஸ்ட் கேம்ப்ல வந்து இந்த ஹஃபீஸ் சையத், மசூத் அசார் இவங்க வந்து அஃபன் அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுவாங்க. அந்த டெரரிஸ்டுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த இது வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங் வந்து அந்த மாதிரி அக்யூரேட்டா இருக்கும். அவங்க வந்துட்டு போறது எல்லாமே கொடுப்பாங்க. அதனால அதனோட அந்த பிளேசஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுதான் இந்தியாவில் வந்து இன்னைக்கு அந்த 2 பிளேசஸ் வந்து தரைமட்டம் ஆக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா இனி அடுத்தது அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அடுத்தது 6 மாசமோ 1 வருஷமோ ஆகலாம். அதுக்குள்ளார அவங்க வந்து எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் அதை நம்ம லோக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து கேதர் பண்ணி அப்போ நம்மளோட தலைமைக்கு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால இவங்க சேஃபா எந்த இதுலையும் கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்கோட தான் எந்த மூவ்மெண்ட் எடுத்தாலும் அடுத்த நெக்ஸ்ட் எடுக்க போறாங்க. அதாவது ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இனி என்ன பண்ணாலும் அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் இருக்கும். இவங்க இன்கேஸ் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த பார்டரிங் ஏரியாவில் டெரரிஸ்ட் ஷிஃப்ட் பண்ணாலும் மெயினா இது வந்து இந்த நைட் டைம்ல பண்ணுவாங்க. இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் இதுல கவர்டு இதுல ஆர்மியோட யூனிஃபார்ம்லயும் இல்ல பாக் ரேஞ்சர்ஸ் யூனிஃபார்ம்லயும் தான் அவங்கள வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குதுங்க. இப்போ மத்திய அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கு. இப்போ அதுல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது சார்ந்த முடிவுகள் எடுப்பாங்களா? அதற்கு பிறகு இது எப்படியாக நகரும் என்ற ஒரு முழு விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. ஏன்னா இப்போ முதல்ல வந்து நீங்க ப்ரீ ஆபரேஷன்ஸ் வந்து சிசிஎஸ்க்கு வந்து பிரீஃபிங் நடந்தது, சிசிபியோட பிரீஃபிங் நடந்தது, என்எஸ்சியோட பிரீஃபிங் நடந்தது, அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டோட மீட்டிங் நடந்தது. இதெல்லாம் வந்து ஒரு ஆபரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ற முன்னாடி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். அந்த ஆபரேஷன் கண்டக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆபரேஷனோட என்ன நடந்தது அதோட ஃபுல் ஃபீட்பேக் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் பிரதான் மந்திரிக்கும் அந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டிக்கும் அந்த இடத்துல வந்து அவர் பிரீஃப் பண்ணுவாரு. அடுத்தடுத்து டிஃபென்ஸ் போர்சஸோட 3 சீஃபும் சிடிஎஸும் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் தென் பிரைம் மினிஸ்டருக்கும் வந்து பிரீஃப் பண்ணுவாங்க. எவ்வளவு யூஸ் பண்ணாங்க, எவ்வளவு ஆமுனிஷன் யூஸ் ஆச்சு, எந்த வெப்பன்ஸ் வந்து இது பண்ணாங்க, எந்த ஏர்கிராஃப்ட் யூஸ் ஆயிடுச்சு, இன்னும் அடுத்தது வந்து நம்ம எப்படி விஜிலண்டா இருக்கணும், எந்தெந்த ஏரியா வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம், அந்த பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுக்கு என்ன இப்ப இன்புட்ஸ் வந்திருக்குது, எந்த பாசிபிலிட்டிஸ் எந்த இடத்துல வந்து அவங்க பாசிபிளா ஸ்ட்ரைக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இது எல்லாமே அந்த சிசிஎஸ் மீட்டிங்ல வந்து பிரீஃப் பண்ணுவாங்க. 11 மணிக்கு மீட்டிங் நடக்கும். அரௌண்ட் ஒரு 12:30க்கு வந்து பிரஸ் பிரீஃபிங் கொடுப்பாங்க. நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவோ இல்ல நம்ம எல் முருகன்ஜியோ அதோட பிரீஃபிங் கொடுப்பாங்க. இல்ல வேற ஏதாவது ஆபீசர்ஸ் வந்து எக்ஸலன்ட் ஆஃபீஸ் மினிஸ்டரோட ஆபீஸ் ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ் வந்து இந்த இது வந்து நாட்டு மக்களுக்கு வந்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க மேடம். இப்போ வந்திருக்க ஒரு முக்கிய தகவலை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா அதற்கு எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு ஏதுவா எல்லா ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸும் எல்லை பகுதிகளுக்கு போயிருக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை பார்க்குறோம். இதை எப்படி பார்க்கலாம் திரு சுப்பிரமணி? கண்டிப்பா மேடம், இது ஆல்ரெடி மெசேஜ் தான் இப்போ வந்திருக்குது. நம்மளோட டோட்டல் ப்ரிப்பரேஷனும் அந்த டே 1ல இருந்தே ஆரம்பிச்சிருக்குது. நம்மளுடைய எல்லா ஃபோர்ஸஸும் பார்டர் ஏரியாவில் இருக்குது. அவங்களோட இந்த பார்டர் ஏரியாவோட டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கேம்ப் செட்டாக இருக்குது. இது கவர்மெண்டோட அடுத்த ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் பாகிஸ்தான் வந்து ரிட்டாலியேட் பண்ணிச்சுன்னா நம்மளோட கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுக்குதோ அது தகுந்த மாதிரி அவங்களோட எதிர் தாக்குதலை வந்து பண்ணுவாங்க. இது இப்ப இல்லைங்க, இது டே 1ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே போய் வெல் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. அந்த எல்லை பகுதியை ஒட்டிய மாநிலங்கள் அங்க என்னென்ன கட்டுப்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? இப்ப ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. இப்ப இதற்கு முன்பு இது போன்ற ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலையில அந்த எல்லை பகுதி மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு அலர்ட்டா இருப்பாங்க, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? கண்டிப்பா மேடம், இப்போ டோட்டலா பார்த்தாச்சுன்னா அவங்களோட பவர் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா நைட்ல வந்து இந்த பிளாக் அவுட் புரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும்.
ரெண்டாவது ஏர் ரைடு சைரன்ஸ், அது கண்டிப்பா நைட்ல வந்து ஒலிச்சிட்டே இருக்கும். மூணாவது வந்து மினிமைஸ் த மூவ்மெண்ட், பப்ளிக் மூவ்மெண்ட் வந்து மினிமைஸ் பண்ணும். நாலாவது டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம் ஸ்டேட்டோடது வந்து அலர்ட்டா இருப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து லைவ்ல இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எனி கேஷுவலிட்டிஸ்னா அந்த கேஷுவலிட்டிஸை எவாக்குவேட் பண்றதுக்கும் ட்ரீட் பண்றதுக்கு வந்து அவங்க ரெடினஸா வச்சிருப்பாங்க. ஃபர்தரா இந்த பார்டரிங் ஏரியாவில் இருக்கிற இந்த பக்கர்வால்ஸ், குஜர்ஸ் அண்ட் ஒரு சில இந்த மலைவாழ் மக்களை வந்து இம்மீடியட்டா அந்த இடத்துல இருந்து பிளைன் ஏரியாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அந்த ஏரியா, அதாவது ஒரு 30-40 கிலோமீட்டர் ஏரியா வந்து டோட்டல் டிஃபென்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து யாரும் போறதுக்கும் வர்றதுக்கும் தடையா இருக்கும். அது மெயினா வந்து நோமன் லேண்டாவே இருக்கும் மேடம். ஒருவேளை இது போன்ற தாக்குதல், அந்த எதிர் தாக்குதல், பாகிஸ்தானுக்கு எதிர் தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த பாதுகாப்பு அல்லது நம்மளுடைய ராணுவ ஆயுதங்கள் இதை உடனடியாக எல்லை பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கு எந்த அளவுக்கு இந்தியா தயாராக இருக்கும்? மேடம், நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி இந்தியாவோட டோட்டல் ஆமுனேஷன்ஸ் ஆர்ம்ஸ் வந்து பார்டர் ஏரியாவில் அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுதுன்னா அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து தக்க சமயத்துல அந்த கமாண்டர்ஸ் என்ன கேட்கிறாரோ அது தகுந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க. அது எல்லாமே ரீச்சபிள் லொகேஷன்ஸ்ல தான் இருக்கும், எந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காது. நீங்க எல்லாரோட நம்ம ஆயுத தளவாடங்க இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தையும் பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாத்தையுமே லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அடிஷ்னல் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த இது வராதுங்க. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தேவை, அடுத்தது ரிசர்வ் என்ன தேவையோ அந்த ரிசர்வ் முதற்கொண்டு அந்த அட்டாக்கு தேவையான எல்லா ஆமுனேஷன்ஸ், மிசைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டோர்ட் ஆயிருக்குது மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ சர்வதேச நாடுகள் அவர்களுடைய பங்கு இப்போ இரு நாடுகளை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கும்? இப்போ எந்த நாட்டிற்கு எந்த நாடு ஆதரவு என்ற அந்த ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கா? கண்டிப்பா மேடம். இப்ப நீங்க பார்த்துச்சுன்னா பாகிஸ்தானுக்கு எப்பவுமே முதல்ல சப்போர்ட் பண்றது வந்து சைனா, ரெண்டாவது டர்க்கி, மூணாவது வந்து ஓஐசி. இந்த கண்ட்ரிஸ் தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ரெஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இது ஃபர்தர் எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்னா இந்த யூஎன் செக்யூரிட்டி ஜெனரல் வந்து செக்ரட்டரி ஜெனரல் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு மீடியேஷன் இது மெத்தடுக்கு வந்து கொண்டு போவாங்க. எய்தர் ஈரான்ல இருந்தோ இல்ல அமெரிக்காவில இருந்தோ ஏதாவது ஒரு பிரதிநிதி வந்து ரெண்டு கண்ட்ரிஸோட பேசி இதை ஃபர்தர் எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சமாதான நிலைமைக்கு இன்னும் கொண்டு போறதுக்கு ஒரு பொறுத்து இருந்து ஒரு 2-3 நாள்ல வந்து நம்ம இதோட அறிவிப்பை வந்து எதிர்பார்க்கலாம் மேடம். நேற்றைக்கு ஆண்டோனியோ குட்டரஸ் அவர் ஷெபாஸ் ஷெரீஃபோட பேசியிருந்தார். அதில் அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட அம்சங்கள் இதுவும் இப்போ நடந்த தாக்குதலையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணுமா? அந்த அமைதியை கொண்டு வருவதற்கான அவர்கள் ஐநாவுடைய முயற்சிகள் இதில் என்னவாக இருக்கு? அதுக்கு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேடம். பாகிஸ்தானுன்னு இல்லை, இந்தியான்னு இல்லை, எந்த கண்ட்ரி ஆனாலும் ஐநாவுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது எந்த விதத்துலன்னா நம்ம உயிருக்கு வந்து ஏதாவது அச்சுறுத்தல் சேதாரம் இருக்குது அந்த கட்டத்துல வந்து நம்ம ஐநா என்ன சொல்றாங்களோ அந்த கைட்லைன்ஸ் வந்து நம்ம பின்பற்றி தான் போகணும். இப்போ இந்த நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூஎன் இதுல வந்து மிக உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி அவங்க மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. நேற்று நடந்த, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நேற்று நடந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்ல கூட உலக அளவில் வந்து 11 கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்க. இது எல்லாமே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு வந்து யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால இனி ஃபர்தரா வந்து இந்த இதை வந்து எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க. இதோட இன்னொரு இது என்ன நடக்கணும்னா பாகிஸ்தான்ல வந்து மேபி ஆர்மி கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்கேஸ் ஒரு பெரிய அளவில் வார் நடந்தாச்சுன்னா அந்த டைம்ல வந்து பாகிஸ்தான் வந்து ஆர்மி கண்ட்ரோல் எடுக்கிற சான்சஸ் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாதுங்க. இப்போ நம்ம பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான் அரசு அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம். இப்போ தீவிரவாத அமைப்புகள் அவர்கள் ரிட்டாலியேட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமா? அதை தடுக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கோம்?
கண்டிப்பா மேடம். இப்போ நீங்க பாகிஸ்தான் ஆர்மின்னா ஒரு பார்டர் கிராஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணோம். ஆனா பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு பார்டர் கிராஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட ஸ்லீப்பர் செல்ஸும் அவங்களோட சிம்பத்தைசர்ஸ் வந்து இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பரவி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சில ரேடிக்கல்ஸ் இருப்பாங்க. அந்த ரேடிக்கலை வச்சியே இவங்க ஃபர்தரா வந்து எப்படி இந்த நம்ம புல்வாமாக்குள்ள அட்டாக் நடந்ததோ அதே மாதிரி ஒரு மிலிட்டரி கான்வாய் மேலேயோ இல்ல ஒரு சிஆர்பிஎஃப் கான்வாய் மேலேயோ இல்ல இந்த பட்டான்கோட் ஏர்பேஸ் மேலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ் மேலேயும் ஒரு அட்டாக் பண்றதுக்கு, ஒரு சூசைடல் அட்டாக் பண்றதுக்கோ இல்ல ஆம்போஷ் பண்றதுக்கோ ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து வரும் 10-15 நாள்ல வந்து ஒரு சான்சஸ் இருக்குது மேடம். இணைப்பில் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பதற்றமான சூழல், இந்தியா நடத்திய இந்த தாக்குதல், அதில் இருக்கக்கூடிய பின்னணி முக்கிய தகவல்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி திரு சுப்பிரமணி. நன்றி மேடம். தேங்க்யூ.